ஃபர்ஸ்ட் 3 days vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பேபி பிறக்கிற அன்னைக்கு அப்புறம் அடுத்த 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிற வரைக்கும். ஏற்கனவே டெலிவரி vlogன்னு தனியாக ஒரு 4 minutes போட்டிருப்பேன். அதில் பார்க்காத வீடியோ கிளிப்ஸ்லாம் தான் இதில் இருக்க போகுது. வீடு பக்கம் ஹாஸ்பிட்டலும் வீடும் எங்கள் அம்மா வீடும். அப்பா வீட்டில் இருந்துட்டு பால் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு. பிளான்டு செசேரியன் தான். அந்த வீடியோ டெலிவரி விளாக் பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கும் கொடுக்குறேன். அதில் பேபியோட இதெல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். ஆஃப்டர்நூன் 12 to 1 தான் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த காலையில் குளிச்சுட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த வீடியோஸ்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்படிலாம் வைப்பாங்க குழந்தைய, அட்லீஸ்ட் காமிப்பாங்கன்னு கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். பட் அவசரமாக அந்த ஸ்டெம் செல் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டாங்க பேபியை. அதுக்கப்புறமேட்டு க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஒரு ட்ரெஸ்லாம் மாட்டி விட்டு வந்து தான் காமிச்சாங்க. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். அப்புறம் பேபியை ஃபுல்லாக கவர் பண்ணி இதுதான் வெளியே கொடுத்தாங்க. ஜஸ்ட் அப்படியே ஒரு ராஃபைலாக பிறந்து எப்படி இருக்கானோ அதே மாதிரி கொடுத்துருந்தா கூட எனக்கு அதுவும் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு அந்த ஸ்டெம் செல்க்கான கிட் வந்துருச்சு. காலையில் அந்த ப்ரொசீஜர்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றலை. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ப்ரொசீஜர்ஸ்லாம் கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேன். இந்த தடவை எனக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க பார்த்தீங்களா, சீரியஸாக இதுதான் சரியான பெயின். கையில் அந்த முதுகில் குத்துற இன்ஜெக்ஷன் கூட எனக்கு அவ்வளோ பெயின் தெரியல. இதை கம்பேர் பண்ணுறப்ப சொல்கிறேன், சரியான பெயின் அது. அப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு என்னை ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டு போயிட்டாங்க. இதுலேருந்து வீடியோ கிளிப்ஸ்லாம் கம்மியாக இது பண்ணிட்டேன். ஏன்னா இது தனியாக அந்த விளாகில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பேபி நல்லபடியாக பிறந்துட்டாரு, பாய் பேபி. நானுமே நல்லா இருந்தேன். ஆஸ் யூஷுவல் தான். சி செக்ஷன்னா அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க. அப்போதைக்கு வெளியே தெரியாது, அப்புறம் போக தான் வெளியே தெரியுங்கிற மாதிரி. இப்படி கொஞ்சம் ட்ரௌசியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பேபி 2.8 kg இருந்தாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்ல அந்த அளவுக்கு தான வெயிட் தான். டே டைம்லலாம் ஆஸ் யூஷுவல் சார் நல்லா தூங்கிக்கிட்டாரு. அன்றைக்கி ஃபஸ்ட்டு நைட்டு தான் முக்கியமாக கொஞ்சம் ஒழுங்காகவே தூங்கலை. நைன்னு ஒரு மாதிரியாக இருந்தால் நானும் ஹஸ்பண்டும் தான் பார்த்துக்கிட்டோம். நான் படுத்தே தானே இருப்பேன் பெட்டில் தான். ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஃபீடிங் ½ hour பிறந்தோன்னே ½ hour பண்ண சொல்லிடுவாங்க. நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபீடிங் ஓகே, பெருசாக கஷ்டமாக தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி ஃபஸ்ட்டு டைம் தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. செகண்ட் பேபினால இது பெட்டராக தான் இருந்துச்சு. இன்றைக்கி பேபி எப்படி தூங்க வைக்கிறோம்னா, நம்ம இந்த பேபி கேரியர் வாங்கியிருந்தோம்ல அதில் வச்சு இந்த மாதிரி ஒரு டவல்லாம் இதெல்லாம் அந்த வாங்கின வீடியோ எல்லாமும் பார்த்துருப்பீங்க. அதை ரேப் பண்ணி கை காலுக்கெல்லாம் க்ளவுஸ் அதெல்லாம் போட்டு விட்டு பண்ணால் சூப்பராக தூங்கிக்கிட்டான். ஹாஸ்பிட்டல் இருந்த வரைக்குமே எந்த நாய்ஸ் எதுக்குமே பெருசாகவே முழிக்கல, சூப்பராகவே தூங்கிக்கிட்டான். வீட்டுக்கு போன பிறகு தான் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன நாய்ஸுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாம் அழகு அதெல்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் சமத்து பையனாக இருந்தான் சீரியஸாக. அடுத்த நாள் தான் எழுந்திரிச்சுன்னா என்ன நடக்க சொல்லுவாங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு டைம் எழுந்திரிச்சு உட்காரணும் பாருங்க, அது சீரியஸாக செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. முடியவே எழுந்திரிச்சுலாம் என்னால் உட்கார முடியாது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் தூக்கி விட்டு ஹஸ்பண்டாக தூக்கி விட்டு உட்கார வச்சு அப்படி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் குளிக்கவும் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்புறம் வந்தாச்சு. ரித்வா அர்ஜுன்லாம் செம்ம எக்ஸைட்டட். அந்த இதில் சொல்லியிருப்பேன். அவங்க பையன் தான் வேணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கம்பெனின்னா பாய் பேபி வந்திருக்கா பிறந்துச்சு. அப்புறம் வீட்டிலேருந்து எனக்கு ரைஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க. நார்மல் ரைஸு என்ன செய்கிறாங்களோ அதை சாப்பிட்டுக்கிட்டேன். சார் ஓகே சம்மத்தாக இருந்தேன் ஆஸ் யூஷுவல். பெட்டராக தான் இருந்துச்சு வீட்டுக்கு போகிற வரைக்குமே. 3rd day எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிலாம் 5th day தான் பண்ணேன். இந்த தடவைலாம் 3rd day பண்ணிடுறாங்க போல் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். எனக்கு பார்த்தீங்கன்னா முகம் கை கால்லாம் நல்லா வீங்கி வச்சு செகண்ட் 3rd dayலாம். அப்புறம் போக தான் அப்படியே அந்த வீக்கம்லாம் கம்மியானுச்சு. அப்புறமா உட்காந்து ஃபீட் பண்ண சொல்லுவாங்க. உட்காந்து ஃபீட் பண்ண ஹாஸ்பிட்டலே கொஞ்சம் பழகிட்டேன். நர்ஸ் எல்லாம் ஹெல்ப் கேட்டு ஃபஸ்ட்டு ஆனால் கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. போக அந்த நிப்பில் அந்த பெயின்லாம் சரியாயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அன்றைக்கி எல்லா திங்ஸும் பேக் பண்ணுற மாதிரி
பேபி திங்ஸு எனக்கு எல்லாமே முன்னாடி வாங்கினதுனால அப்போதைக்கு எதுவுமே அர்ஜென்ட்டாக போய் வாங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்களும் டெலிவரிக்கு போகிறீங்கன்னா எல்லா திங்ஸும் சில பேர் சொல்லுவாங்க பேபி திங்ஸ் வாங்கக்கூடாதுன்னு. ஆனால் இப்போல்லாம் யாரும் அவ்வளோ பார்க்குறதில்லன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும். சரிசா அப்போதைக்கு போய் வாங்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இதுதான் எங்களுடைய வீட்டுடைய செட்டப். இப்போ ஃபேமிலி ஆஃப் 4னால 2 பெட்டையும் சேர்த்து போட்டாச்சு. இனி இதுதான் நம்ம உலகம். இந்த ரூமு தான் இந்த உலகங்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் ரூம்லேயே தான் இவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவனை பார்த்துக்கிட்டே தான். பட் இப்போ ரித்வா இருக்கிறதுனால அவனையும் பார்த்துக்கணும், அந்த ஒரு பொறுப்பு இருக்குது. ஓகே, இனி வரப்போகிற விலாக்ஸில் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.